ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார், இடைபடுவார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37 அதிகாரம், அதிலே 7வது வசனத்தையும், அதே அதிகாரத்திலே 16 19 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் chapter 37 verses 7 and then verses 16 to 19. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்றும் எழுதி, அவைகளை ஒரே கோளாகும்படி ஒன்றோடு ஒன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோளாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அசைவு, அதற்கு பிறகு ஒரு இசைவு. இதைத்தான் இந்த நாளிலே பேசும்படி தேவன் விரும்புகிறார். So a season of movements and connections, a night of great restoration and revival. So நான் நம்புகிறேன், இந்த நாள் காலையிலிருந்தே தேவன் அசைவுகளை குறித்து பேச தொடங்கி இருக்கிறார். அசைவுகள் மாத்திரமல்ல, இசைவுகள். Praise the Lord. எசேக்கியேல் 37 அதிகாரம் என்று சொல்லும் போதே அது ஒரு வறட்சியின் பள்ளத்தாக்கை குறித்து மாத்திரம் அது பேசாமல் ஒரு திரட்சியின் கன்மலை குறித்தும் பேசுகிறது. Praise the Lord. நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சுக்கிடணும். தீர்க்க தரிசனமா சொல்றேன், என்னாலும் அப்படி இராது. என்னாலும் அப்படி இராது. சில காரியங்களை போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்க பைனான்சஸ் இப்படிதான் இருக்க போதா? எங்க வாழ்க்கையில நாங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கணுமா? எங்களுக்கு இல்லைன்னா இது இல்லதானா எப்பவுமே? அன்று சொல்றது, என்னாலும் அப்படி இராது. Praise the Lord. ஆமென். ஒரு சில காலங்கள் ஒருவேளை உன் வாழ்க்கையில வெறுமையோட நீ கடந்து சென்றிருக்கலாம். ஒரு சில நாட்கள் நிந்தையின் பாதையிலே நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், என்னாலும் அப்படி இராது. It will not remain that way forever. So அசைவை தேவன் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. ஆமென். இந்த ரெண்டு பகுதியை பிரிச்சு பார்க்கும் பொழுது, ஒன்றிலே அவர் வெறும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரை. Just speak this word. Just prophesy. இவைகளை சொல்லு. So ஒன்றை தமது வாக்கினால் செய்தார், இன்னும் ஒன்றை தம்முடைய கரத்தினாலே செய்தார். உங்க வாழ்க்கையில எவைகளை தம்முடைய வாக்கினாலே செய்ய வேண்டுமோ அவைகளை வாக்கினால் செய்வார். எதிலெல்லாம் அவருடைய கரம் வர வேண்டுமோ அதிலெல்லாம் நிச்சயமாக அவருடைய கரம் கடந்து வரும். Praise the Lord. ஆமென். சோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவருடைய கை அமருவதாலே அசைவு, அவருடைய கைக்குள் இருப்பதினாலே இசைவு. Praise the Lord. ஆமென். காலையில இன்னைக்கு மெயின் சர்ச்சில் ஆராதிக்கும் பொழுது, நான் ஆராதிக்க நின்ற பொழுது, அந்த இடத்துல அந்த தேவ பிரசன்னத்துல ஒரு சின்ன வெளிப்பாடு,
அந்த வெளிப்பாடு அப்படியே நான் சொன்னேன். அதுல ஒரு பெரிய அனாயிண்டிங் இருந்தது. மலை நாட்டில் மரியாள் வருகிறாள். மரியாள் தீவிரமாய் வருகிறாள். மரியாளுடைய வயிற்றுக்குள்ள ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்து இருக்கிறார். மரியாள் வேகமா வந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். வாழ்த்து யாருக்கு சொல்லப்படுது தெரியுமா? எலிசபெத்துக்கு தான். The word of greeting was addressed to Elizabeth. எலிசபெத்துக்கு தான் அந்த வார்த்தை, அந்த வாழ்த்து. ஆனால் அந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்ட வல்லமை அவளுக்குள் இருந்த அந்த யோவான் ஸ்நானகன் மட்டும் போனது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பிள்ளை களிப்பாக துள்ளிவிட்டது. வாழ்த்து பிள்ளைக்கா சொன்னா? இல்ல, பிள்ளைக்கு இல்ல வாழ்த்து. நான் இன்னைக்கு இங்கேயும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். மேபி யூ ஆர் ஹியரிங் a prophetic word, but I want to tell you the power of that word is going to reach beyond you, to those who are connected to you. யாருக்கெல்லாம் குறித்த ஒரு பாரம் உங்களுக்குள் இருக்கிறதோ, யாரையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களை சென்றடையும்படிக்கு இந்த வார்த்தை, இந்த வல்லமை உங்களை கடந்து ஊடுருவி சொல்லுகிறது. Praise the Lord. So அவ்விதமான ஒரு அசைவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். Hallelujah. Amen. It is beyond you. Amen. So ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன், அவள் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். ஆனா ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்னைய தொட்டது யாரு? If your faith can reach beyond your touch, definitely the power of God is more than able to reach beyond you. உங்களை தாண்டி தேவ வல்லமை உங்களுடையவர்களை தொடுவதற்கு உண்மையில்தான் இருக்கிறது. ஒருவேளை நீங்க விரும்புகிற யாரோ ஒருத்தர் இன்னைக்கு இணையாம இருக்கலாம். ஐயோ, என் மகன் இணைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, என் கணவன் இணைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, என்னுடைய பிள்ளைங்க இணைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே. பரவாயில்ல, உங்களுக்கு நேர வர்ற வார்த்தை, உங்களுக்கு நேர வர்ற அந்த பவர்ஃபுல் வேர்ட் இஸ் பவர்ஃபுல் enough to penetrate through you and reach them. Praise God. Amen. So அந்த வார்த்தையை நம்புங்கள், வார்த்தை விசுவாசியுங்கள். இன்னைக்கு மாலையிலும் இதுதான் பேசுகிறோம். அசைவும் இசைவும் ஆண்டவர் இவ்விதமாக உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல செய்ய போகிறார். Praise the Lord. Amen. ஆகாய் 2:6 கூட வாசிங்க. ஆகாய் 2:6. ஆகாய் 2:6. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். அசைய பண்ணுவேன். வானத்தையும் பூமியையும் வெட்டாந்தரையும் சமுத்திரத்தையும் என்ன பண்ண போறேன்? அசைய பண்ண போறேன். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சகல ஜனங்களையும் அசைய பண்ணுவேன். இந்த இரவு உங்கள் அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்யறதுக்கு அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு ட்ரை கிரவுண்டா இருக்கலாம், அங்கேயும் அசைவை கொண்டு வருவாரு. ஒரு சமுத்திரமா இருக்கலாம், ஐயோ வழியே தெரியலையே, என்னன்னே தெரியலையே, கடக்க கூடாதா இருக்கே, அங்கேயும் ஒரு அசைவை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அசைவு ஆண்டவரிடம் தான் வரணும். இன்னும் வானம் அசையல, எனக்கு பதில் கிடைக்கல, அதையும் அசைத்து தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா somebody must definitely influence my superior, my officer. ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஜனங்களை என்ன பண்றேன்? அசைய பண்ணுவேன். Praise the Lord. ஆமென். சோ இந்த இரவு நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் சில அசைவுகளை ஏற்படுத்த போகிறார். ஆமென். ஒருவேளை அந்த அசைவு உங்களுக்கு தேவைப்படும் என்றால், உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு ஒரு இழுப்புதலின் அசைவை
அவர் ஏற்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எனக்கு ட்ரை கிரவுண்ட் வெளியே இல்ல, எனக்கு ட்ரை கிரவுண்ட் உள்ளதா இருக்கு ஆண்டவரேன்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அசைவை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். He will bring forth an awakening. Praise God. Hallelujah. He will touch you and transform your life. Praise the Lord. Hallelujah. Amen. சரி, இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஆர்மி, ஒரு பெரிய சேனை, ஒரு பெரிய சேனை புறப்படுகிறது அடைய வேண்டிய ஒரு இலக்கை நோக்கி. So it's like an army, a vast army marching towards a set goal, a target they wanted to achieve. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. பலம், பராக்கிரமம், சகலமும் இருந்தது. சீருடை அணிந்த சேனையாய் புறப்பட்டார்கள், இலக்கை நோக்கி தொடர்ந்தார்கள். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, பள்ளத்தாக்கில் இருந்த போது, when they were crossing the valley, when they were exactly marching into that valley, அந்த பள்ளத்தாக்கில் வந்தபோது இந்த சேனை மடங்கடிக்கப்பட்டது. Praise the Lord. ஏன்னா இந்த எலும்புகளுக்கு ஒரு கதை இருக்கு. ஏன்னா இது ஏதோ வயதாகி விருத்தாப்பியத்தில் மரித்தவர்கள் கிடையாது. வயசாகி 105 வயசு 110 வயசு செத்தவங்க கிடையாது. இட்ஸ் a young team. யுவனக்காரர்கள், யவனர்கள். அவர்கள் வீறு கொண்டு எழுந்து புறப்பட்டவர்கள், இலக்கை அடைய வேண்டும் என்று ஆர்ப்பரித்து புறப்பட்டவர்கள். ஆனால் இந்த பள்ளத்தாக்கிலே மடங்கடிக்கப்பட்டு அவர்கள் அடைய வேண்டியதை அடையக்கூடாமல் கிடக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில, even you might have come to a place where you have lost your desire. அதை பத்தி உள்ள விருப்பம் கூட போயிருக்கும். இனிமே என்ன பாஸ்டர், அவ்வளவுதான், இனி என்ன பண்ண சொல்றீங்க, ஏதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். 38 வருஷமா பல முறை முயற்சித்தும் அவன் வாழ்க்கையிலே அவன் நினைச்சிட்டான், இனிமே அவ்வளவுதான், my life is going to end here. இவ்வளவுதான் என் லைஃப், இப்படிதான் இருக்க போகுது, எனக்கு சரியா ஒரு வேலையும் கிடைக்காது, எனக்கு சரியா ஒரு வாழ்க்கை இல்லை, நான் நினைச்ச எதுவுமே எனக்கு கிடைக்கவும் இல்லை, நான் இப்படியே தான் இருக்கேன். பாருங்களேன், ஆண்டவர் சொன்னாரு, என்னாலும் அப்படி இராது. அல்லேலூயா. நீ போக்கும் வரத்துமா பெதஸ்தா குளத்துக்களை முயற்சித்து போறதுக்கு முன்னாடியே மன நொந்து திரும்பி வந்துட்டு இருக்கியே, இது என்னாலும் இப்படியே இராது. உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். பர்த்திமேயுவே, உன்னை கொண்டு போய் எரிகோவின் அந்த ரோட்டு ஓரமா வைக்கிறாங்க, அனுதினம் இதுதான் உன்னுடைய பிழைப்பா இருக்கு, என்னாலும் அப்படி இராது, உனக்காகவே ஒருவர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே ஒருவர் வருகிறார். உங்க சூழ்நிலையை நீங்க அப்படியே போட்டு பாருங்க. எதுல நீங்க ரொம்ப நாட்களாக you are trapped into something, அதுல இருந்து கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியத்தை நான் மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிற அற்புதமான கிரியை உன்னை திரும்பமாய் வெளிப்பட வைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சேனைக்கு சரித்திரமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்ரிதிங் வாஸ் ஓவர். மடங்கடிக்கப்பட்ட சேனை, முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட சேனை. என்ன இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, உலர்ந்து போன எலும்புகள், டெட் போன்ஸ், ட்ரை போன்ஸ், டோட்டலி டிஸ்கனெக்டட். சும்மா ஒரு எலும்பு குவியல் தான். ஆனா ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு குழப்பத்துல நம்ம 1000 கேள்வி கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். நம்ம கேள்வியில அப்படி இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிற கேள்வி. நம்ம கேட்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிற கேள்வி.
அவரு கேட்கிற கேள்வி இருக்குதே, அவரு கேட்கிற கேள்வி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற கேள்வி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனாலதான் கேட்டாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விரும்புகிறாயா அப்படின்னு விருப்பம் என்ன பண்ணிருச்சு, நமக்கு அந்த மனுஷனுக்குள்ள விருப்பம் வந்துருச்சு. சோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறோம், அவரு சிருஷ்டிப்பதற்காக. அவருடைய கேள்வி, அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார்னா அதுல பெரிய ஜீவன் வெளிப்படுகிறது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை பள்ளத்தாக்கில் முடிவடைந்து போகிற வாழ்க்கை அல்ல. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நானும் பள்ளத்தாக்குல நிக்கணும்னு நினைக்கல, ஆனா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே. இந்த லிஸ்ட் 6வது வசனத்தை பாருங்களேன். 6வது வசனத்தை பாருங்க. 37 இசைக்கு 37:6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். ஆமென். இந்த லிஸ்ட் பாத்தீங்களா? அப்படியே என்ன அர்த்தம்னா, I will restore everything that you have lost. நரம்பு இழந்தீங்களா? ஆமா. தோலை இழந்தீங்களா? ஆமா. சதை இழந்தீங்களா? ஆமா. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே இழந்திருக்குமே. அப்போ உங்களுடைய பட்டியல்ல, லிஸ்ட்ல என்னென்ன நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு நான் வரிசைப்படுத்தி அவைகளை உனக்கு அருளப் போகிறேன். இவர் கொண்டு வருகிற அசைவு மேபி ஒரு ஹம்பிள் பிகினிங். ஆண்டவர் சொல்லலப்பா, நான் சொன்ன உடனே படக்குன்னு அவ்வளவு பேர் எந்திரிச்சு பறந்து போயிடுவாங்கன்னு சொல்லல. ஒரு அசைவு தான், ஒரு அசைவு தான். ஆனால் அது அசைவோடு நின்று விடாது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே கசிந்த தண்ணீர் தான், ஆனால் கடக்கக்கூடாத நதியாய் மாறிவிட்டது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, அசைவுதான்ப்பா, ஆனால் காலூன்றி எழும்பி நிற்கும் சேனையாக, மடங்கடிக்கப்படவே முடியாத சேனையாக, பள்ளத்தாக்கிலிருந்து புதிய அடையாளத்தோட வெளிப்படுகிற சேனையாக இது புறப்படும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த பள்ளத்தாக்குக்கு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருந்துச்சு. என்ன சான்ஸ்னா இது அன்டிஃபீட்டட் ஆர்மியா, டிஃபயண்டா இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா it may conquer everything but not death. இல்லையா? பயம் எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும், ஆனா மரணத்துக்கு அப்புறம் என்னங்க செய்ய முடியும்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா அவருடைய சுவாச காற்றை அனுப்பி இந்த சேனையை அவர் எழுப்பும் போது இந்த சேனை எப்படி இருக்கு தெரியுமா? இனி எதற்குமே பயப்படாத சேனை. இந்த சேனைக்கு இனிமே தோல்வியே இல்ல. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். அவருடைய சுவாச காற்று உங்களுக்குள் வரும்போது நடக்கும் அற்புதம் அதுதான். ஆண்டவர் சொன்னாரு, இனி இந்த பள்ளத்தாக்கு இல்ல, எந்த பள்ளத்தாக்கும் உன்னை மூடி போட முடியாது. வேதத்துல நிறைய பள்ளத்தாக்கு இருக்கு. பற்றாக்குறையின் பள்ளத்தாக்கு இருக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கு, எத்தனையோ பள்ளத்தாக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த பள்ளத்தாக்கும் உன்னை மூடி போட முடியாதபடிக்கு நான் இந்த இரவிலே ஒரு அசைவை உனக்குள்ளே ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரே, ஒரு அசைவு, உங்களுடைய வார்த்தையினால் ஏற்படுகிற ஒரு அசைவு அங்க அப்படிதான் இருக்கு. அவர் எனக்கு கற்பித்தபடியே, கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உடனே ஒரு இரைச்சல் உண்டாகி, அல்லேலூயா, ஒரு அசைவு உண்டாகி, பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஆர்மினா பயங்கரமான சத்தம் இருந்திருக்கும், பயங்கரமான மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்ப திரும்பமா அந்த வேர்டு வரும்போது ஒரு சின்ன இரைச்சல் தான், ஒரு சிறிய அசைவு தான். ஆனால் தன்மையிலே மாற்றம், சுபாவத்திலே மாற்றம். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னாடி இந்த ஆர்மி எப்படி எனிமிய, சத்துருக்களை எதிர்கொண்டதோ அவ்விதமாக அல்ல, புதிய விதமாய் எதிர்கொள்ளுகிற ஒரு ஆற்றலோடு புறப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை பள்ளத்தாக்கில் முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, உன்னை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க நிச்சயமா மறைந்திருக்கவே முடியாது, மறைந்திருக்கவே முடியாது. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எங்கேயோ இருந்து எசேக்கியேலை கொண்டு வந்து என்ன பண்றாரு தெரியுமா? இந்த எசேக்கியேல் மட்டும் வரலன்னா இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த எலும்புகளை குறித்து யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா எசேக்கியேலை அவர் வெளியே கொண்டு வந்து எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கில அவனை சுற்றி நடக்க பண்ணி, நம்முடைய சுவாச காற்றை அனுப்பி, நம்முடைய சத்தத்தை அனுப்பி, ஒரு அசைவை ஏற்படுத்தி, அதன் விளைவாக ஒரு வெற்றி மேல் வெற்றி பெறுகிற ஒரு சேனையை எழுப்புகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க தோற்று போன சில இடங்கள் இருக்கும். நீங்க நினைப்பீங்க, இந்த விஷயத்துல எனக்கு விக்டரி இல்ல, ஐம் லாஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா, என் லைஃப்ல இது இப்படிதான் இவ்வளவு நாள். ஏன்னா நமக்கு தெரியாது எவ்வளவு நாள் அப்படி கிடைச்சுன்னு தெரியாது. ஆனா ஆண்டு சொல்றார் இந்த இரவுல, என்னாலும் அப்படி இராது. உன் வாழ்க்கையில எதெல்லாம் சிதைந்து போனதோ அதை பார்த்து ஆண்டு சொல்றாரு, என்னாலும் இது இப்படி இராது. ஒரு டிஃபீட் உண்மைதான். ஆனா ஆண்டு சொல்றாரு, என்னாலும் இப்படி இராது. ஓ, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பலவீனம் இருக்கு, என்னாலும் அப்படி இராது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னுடைய மகள் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை, அவ குடும்பத்துல ஒரு பிரச்சனை இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்குது, ஆண்டு சொல்ற என்னாலும் அப்படி இராது. பாஸ்டர், எனக்கு ஒரு பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாஸ்டர், சரியாயிடும் நாங்க, ஆனா எப்படின்னு தெரியலையே, ஐ அம் அஃப்ரைட். ஆண்டு சொல்றாரு, கவலைப்படாத, இந்த இரவு தேவன் ஒரு வார்த்தை அனுப்புகிறார், என்னாலும் அப்படி இராது. நீங்கள் பிரகாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பள்ளத்தாக்கிலே முடிவடைவதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நானு ஒரு நபரை நான் பார்க்கிறேன் என்னுடைய ஆவியில, 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண், 49 வயதுக்கு உட்பட்ட இந்த பெண், நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய லைஃப்ல இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. You can witness and you can say that yes, it is true, there are so many disconnections in my life. கடந்த 20 வருடங்களாக நான் நிறைய டிஸ்கனெக்ஷன்ஸை பார்த்திருக்கேன் என் லைஃப்ல. ஆண்டவர் சொன்னாரு, என்னாலும் அப்படி இராது. இந்த இரவு தேவன் இடைப்படுகிற இரவு. அவர் உன் வாழ்க்கையை மாற்றும்படி விரும்புகிறார், உன்னுடைய டிசைனை மாற்றும்படி விரும்புகிறார். அசைவுக்கு முன்பதாக இருந்த நிலைமை அல்ல, இந்த அசைவுக்கு பின்பதாக நம்முடைய சுவாச காற்று உன்னை நிரப்புகிறபடினால் உன் வாழ்க்கையை அவர் விசேஷப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்க உங்க இருதயத்தில் உணர்ந்து சொல்லுங்க, ஐ வில் நெவர் பி டிஃபீட்டட். இனிமே நான் தோற்கடிக்கப்படவே மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுகிறபடி ஆகும். கர்த்தர் உங்களை நம்முடைய அபிஷேக வல்லமையால் நிறைத்து நடத்துவார். எந்தெந்த எல்லைகள்ல எந்தெந்த காரியங்களை மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவர் தம்முடைய அசைவை ஏற்படுத்தி அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, அப்படியே அந்த இசைவு பகுதிக்கு வருவோம். எசேக்கியேல் 37 அதுல 17 19 வரைக்கும். அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடு ஒன்று இசையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோட சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும். ஆமென். சரி, இந்த இசைவை குறித்து பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, தேவன் ஏற்படுத்துகிற அசைவுகள் எதுவா இருந்தாலும்
அதன் விளைவு என்ன அப்படின்னா, அவர் உங்களை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அப்படிதானே? 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 37:12. எசேக்கியேல் 37:12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெற்றி மட்டும் இல்ல, இந்த அசைவு என்ன ஏற்படுத்துகிறது? ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்குது. உண்மைதான். அந்த அடையாளம் என்ன அடையாளம்னா, you have become undefeated, an undefeated entity. Not just that, God is going to give you victory and you're going to pursue what you were pursuing. நீ எதை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாயோ அதை திரும்பமாய் பின்தொடர்ந்து அதையெல்லாம் திரும்பமாய் பிடித்து கொண்டு, மாத்திரமல்ல எருசலேம் எனும் தேவ பிரசன்னத்திற்கு நீ வந்து சேருவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பள்ளத்தாக்கிலே விட்டுட்டு போறவர் இல்ல, பள்ளத்தாக்குல அற்புதத்தை செஞ்சு அசைவு உண்டாக்கிட்டு போற தேவன் அல்ல. He will make sure that you will reach, the address of promise, the address of blessing. வாக்குத்தத்தத்தின் அந்த இடம் இருக்கே, அங்க கொண்டு வந்து சேர்ப்பார். A place of happenings. அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும் என்று வாக்குரைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு, praise the Lord, ஒரு அசைவு பிரம்மாண்டமான கிரியைகள் நடக்கும் இடத்திற்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. praise the Lord. ஆமென். நிச்சயமா நான் நம்புறேன் இத. ஏன்னா ஜெருசலேம்ல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அண்ணன் சொன்னாரு, I will bring you back to the place of happenings. There is a hereafter. திரும்பமா அடுத்தடுத்த உயரங்களை நீ அடையும்படிக்கு உன்னை புதுசா வடிவமைச்சுட்டேன். இனி நீ எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. காரணம், பெரிய பயத்தையே நீ மேற்கொண்டுட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவ்விதமாய் மேற்கொண்டு நீ புறப்படுகிறபடினாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில தேவன் சொன்னவைகள் தொடரும். அவர் என்னெல்லாம் சொன்னார், அந்த இலக்குகளை நீ அடைவாய், அதையும் தாண்டி செல்வாய். கர்த்தர் செய்வார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம இசைவை குறித்து வாசிச்சிருக்கோம். அதுல 17ஐயும் 19 மட்டும் திரும்ப வாசிக்கலாமே. அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். ஆமென். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். 17 ஒரு விதமா சொல்லுது, 19 விதமா சொல்லுது. 17 என்ன சொல்லுதுன்னா, உன் கையில நான் என்ன செய்யறேன், அதை ஒன்னாக்குறேன். அடுத்து 19ல என் கையில ஒன்னாக்குகிறேன். என்ன ஆண்டவரே, ஏதாவது ஒரு கையை சொல்லுங்க அப்படின்னு ஆண்டு சொல்லல. நீ எதுலலாம் கை வைக்கிறியோ அதுல நான் கை வைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்நாட்கள்ல தேவன் இதை செய்ய போகிறார். இந்த வாரத்துல செய்ய போறார். இந்த வாரத்துல வெனிஸ் பிரதருக்கு நான் சொல்றேன், இந்த வாரத்துல செய்ய போறார். நீங்க கை வைக்கிறதன் மேல அவர் கையை வைக்க போறார். காரியங்கள் நிச்சயமாய் வாய்க்கும்படி, அதை முத்திரைக்கும்படி, அதை உறுதிப்படுத்தும்படி, டு கன்ஃபார்ம் அண்ட் டு மேக் இட் ஹேப்பன். God is touching everything that you are touching. உங்கள் கரங்கள் மூலம் அங்கே இணைந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் இசைவை எப்படி ஏற்படுத்துறார் தெரியுமா? நீ எதை கையில வைக்கிறியோ, எதையெல்லாம் நீங்க கை வைக்கிறீங்களோ, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய நடத்துதலின்படி எவைகளில் நீங்கள் கை வைக்கிறீர்களோ அவைகளில் அவரும் கை வைக்க போகிறார். எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. எலிசா தீர்க்கதரிசி மரண திருவாயில் இருக்கும் பொழுது ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஒருத்தன் போறான். போயிட்டு அங்க போய் நிற்கும் போது அவர் சொல்றார், அப்பா, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும், வில்லை எடும் அம்புகளை எடும் வச்சுட்டு, இந்த வில்லு
அவன் வச்சு இந்த அம்பை அப்படியே தொடுத்த உடனே வேதம் சொல்கிறது, அவன் கை வைத்ததுக்கு மேல எலிசா தன் கையை என்ன பண்ணானா, அடி வச்சானா. Praise the Lord. அந்த கையை வச்சுட்டு தான் சொல்றான், கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் எய்யும். Praise the Lord. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கையை வைக்கிறது மேல நான் கையை வைக்கிறேன். Then I will give you the direction. And this time you will reach your destiny. நீ இந்த அம்பை எந்த இலக்குக்கு நேரா விடுறியோ அந்த இலக்கை அந்த அம்பு நிச்சயமாய் அடையும். அது வெற்றி நம்பு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இசைவு, இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு, ஒரு பெரிய சத்தியம். அதனாலதான் எசேக்கியேல் 37 நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் சபைக்கு தான் எழுதிருக்கு. இங்க இருந்து புறப்படுகிற சேனை இதெல்லாம் சபைதான். The design of the New Testament church. ஆனா இந்த வறட்சியின் பள்ளத்தாக்கிலிருந்து புறப்படுகிற சேனை பற்றி சொல்லுகிற அதே தேவன் ஒரு திரட்சியின் கன்மலை பற்றி பேசுகிறார். பள்ளத்தாக்கிலே வார்த்தை முடியல, கன்மலைக்கு வருது அடுத்து. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கோல் இருக்கு. ஒரு கோல்ல யூதா என்ற பேர் எழுதப்படுகிறது, இன்னொரு கோல்ல யோசேப் என்ற பேர் எழுதப்படுகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல தகப்பன் வருங்காலங்களை பற்றி, யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி என்ன பண்றான்னா, வருங்காலங்களை குறித்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறான். அப்படியே ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 வசனம் 2 வசனம் அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஆனா பாருங்க, யூதான்னு வரும் பொழுது யூதாவுக்கு 5 வசனம், யோசேப்பு வரும்போது யோசேப்புக்கு 5 வசனம். என்னது இது? யோசேப்பு எவ்வளவு தங்கமானவரு, அவருக்கு நீங்க 5 வசனம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இந்த யூதாவுக்குமா 5 வசனம்? நீங்க ஆதியாகமத்தை நிச்சயமா நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேரு புது வருஷத்துல பைபிள் வாசிக்கிறோம்னு தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாம் ஆதியாகமத்தை தான் தொடங்குவாங்க, என்னாகமத்தோட நிப்பாட்டிடுவாங்க, அப்புறம் நமக்கு நம்பரும் கணக்கும் வராதுன்ட்டு. அதனால ஆதியாகமத்தை நிச்சயமா வாசிச்சிருப்பீங்க. இந்த ஆதியாகமத்துல 38ஆம் அதிகாரம் நல்லா யோசிச்சு பாருங்க. 37ன்னு ஒண்ணு இருக்கு, 39ன்னு ஒண்ணு இருக்கு, 38. 37 யாரை பத்தி? யோசேப்பை பத்தி. 39 யாரை பத்தி? யோசேப்பை பத்தி. 38 சம்பந்தமே இல்லாம யாரை பத்தி இருக்கு தெரியுமா? யூதா பண்ண சேட்டைகள் அங்க எழுதப்பட்டிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி, இதெல்லாம் எனக்கு இஸ்லாம் ஸ்காலர்ஸ் இதெல்லாம் எனக்கு காட்டுறாங்க. பாருங்க, இவங்க பைபிள தப்பு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஆனா எங்களுக்கு தெரியும் சம்பந்தத்தோட தான் வச்சார் அவரு. God never makes mistakes. Praise the Lord. 37 யோசேப்பு பத்தி, 39 யோசேப்பு பத்தி, and Judah is sandwiched between that. ஒருவன் உத்தம குமாரன், இன்னும் ஒருவன் உதாரி மைந்தன். ஆனா எப்படி உள்ள வச்சுட்டார் பாத்தீங்களா? Praise the Lord. இந்த எசேக்கியேல் 37ல ஒரு கோல் யோசேப்புன்னு எழுதப்படுது, இன்னொரு கோல் வேற ஏதாவது பேரை போட்டுக்கலாம். ஆனா யார் பேர் போட்டா தெரியுமா? யூதா. இரண்டையும் அந்த மலையிலே ஒன்றாக்கினார். இயேசு என்னும் உத்தம குமாரன். அடுத்த கோல்ல எழுதப்பட்ட பேர் உங்க பேர், என் பேர் எழுதியிருக்கு. நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவருடைய தன்மைகள் எதுவுமே நமக்கு இல்ல. அவருடைய நேசம் நம்மகிட்ட இல்ல, அவருடைய பரிசுத்தம் நம்மகிட்ட இல்ல, அவருடைய விசுவாசம் நம்மகிட்ட இல்ல. ஆனா என்ன பண்ணா தெரியுமா? சிலுவையிலே இணைச்சாரு. உங்க பேரை மனமறிய எழுதி அவர் பேரோடு இணைத்து அவரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்குள் செலுத்தி விட்டு உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன அருமையான தேவன்! அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு உள்ள கொடுத்து நம்மகிட்ட இருக்கிற பாவத்தையெல்லாம் அவர் வாங்கி கொண்டார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இவ்விதமாகத்தான் இசைவு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் அவரோடு ஒன்றாயிருக்கிறோம். காரணம், நம்மை கல்வாரி சிலுவையிலே இசைத்த ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா.
நம்மகிட்ட இருக்கிற கந்தைகளை போல இருந்ததெல்லாம் எடுத்துட்டு அவருடைய நீதியால் நம்மை நிறைத்தார். அவருடைய கிருபையால் நம்மை நிறைத்தார். அவருடைய பலத்தினால் நிறைத்தார். பரிசுத்தத்தினால் நிறைத்தார். அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அந்த ஜீவனை கொண்டு நம்மை நிறைத்து நம்மிடத்தில் இருந்த மரணத்தை அவர் வாங்கி கொண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மடிந்து மடிந்து மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய நம்மை நித்திய வாழ்வுள்ளவர்களாய் மாற்றி அன்று சொன்னாரப்பா, நான் உனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். மறுமையிலே நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். இம்மையில இதெல்லாம் தரேன் உனக்கு, மறுமையில நித்திய ஜீவன். கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு புது ஜீவன் இருக்கிறது, ஒரு பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது, ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ப்ராஃபட்டிக்கா எடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்க கைய எது மேல அவர் வைக்க சொன்னாரோ அது மேல அவர் கைய வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அவர் சொல்லிட்டாரு, அதனால நான் கையை என்ன செய்றேன். சாரிபாத் விதவை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நம்பிக்கை இல்லை. அவர் சொன்னாரு, நான் கையை வச்சேன் பாருங்க, நான் எடுக்கிறேன், அவருக்குள்ள போடுறாரு, நான் எடுக்கிறேன், அவர் உள்ள போடுறாரு. நான் எதெல்லாம் கை வச்சனோ அதெல்லாம் அவர் கையை வச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரு இசைவை தேவன் ஏற்படுத்துகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி எதிலே கைகளை வைக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே நீங்கள் இறங்குகிறீர்களோ அதிலே அதை ஆமோதிக்கும்படி, அதிலே அற்புதங்களை செய்யும்படி அவரும் இறங்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சிஸ்டர் ஜாஸ்மின், நான் சொல்றேன், 2 weeksல you're going to witness a miracle. நீங்க சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்தார்னு சொல்ல போறீங்க. The visible hand of God is going to come into your territory. A miracle that is related to your family. God is doing it. நிச்சயமாக தேவன் இதை செய்கிறார். நான் என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க இந்த வாரத்திலேயோ அல்லது இந்த நாட்கள், ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்க. ஐ எம் பிளானிங் டு டூ சம்திங் அப்படின்னு உங்க ரைட் ஹேண்ட் அப்படி உயர்த்தி வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னாரு, தைரியமா அதை நீ செய்ய. நீ செய்ய போகிற அந்த காரியம் ஒரு சின்ன ஆரம்பமா இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் போடுறதா இருக்கலாம், ஒரு பாஸ்போர்ட் ரினியூவலா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எனிதிங். நீ உன் கையை எங்க வைக்கிறியோ ஆண்டவர் சொல்றார், அதுல நான் என் கையை வைக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஊழியத்துல உன் கரத்தின் மேல் அவர் கரத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. வியாபாரத்துல உன் கரத்தின் மேல் அவர் கரத்தை வைக்கிறார். ஆண்டவர் சொல்றப்பா, அசைவு இல்லாமல் இசைவு இல்லை. அசைவு உன்னை உயிரோட்டம் உள்ள ஒருவனாய் மாற்றி சேனையாய் நிலைநிறுத்தி எருசலேமுக்கு கொண்டு வருகிறது. அவருடைய பிரசன்னத்தில் இருந்து புறப்படுகிறவனாய் நீ இருப்பாய். நீ எதுல கை வைக்கிறியோ அது மேல அவர் கை வைப்பார். அப்படியே ஜெபம்லாமா? பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார், இதை அப்படியே செய்வார் என்று நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் நூறத்தனையான பலனை கொண்டு வருவதாக நினைத்தருளும் தகப்பனே. ஆண்டவரே, என்னாலும் அப்படி இராதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உலர்ந்து ஆண்டவரை கிடக்கும் எலும்புகள் என்னாலும் அப்படி கிடக்காது. அவைகளிலே ஒரு உயிரோட்டம் உண்டாகும். அவைகள் காலூன்றி முன்னிலும் அதிக பலத்தோட அதிக ஆற்றலோட எழும்பும் தகப்பனே. நீர் நிர்ணயித்த அந்த எருசலேம் என்னும் தேவ பிரசன்னத்திற்கு நாங்கள் நிச்சயமாய் வந்து சேருவோம். ஆண்டவரே, we will be there. You will bring us back to the place of happenings, to the place of new beginnings, to the place of power encounters. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல எதிலெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தங்கள் கைகளை வைக்கிறார்களோ அதிலெல்லாம் உம்முடைய கரம் கடந்து வரட்டும். அசைவும் இசைவும் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையின்படியே நன்மை செய்யும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை தருகிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும். எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இப்ப ஆன்லைன்ல கேட்கிறவங்களா இருக்கட்டும்,
போஸ்ட் லைவா கேட்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த வார்த்தை இருக்கிற ஜீவன் ஒரு அற்புதத்தை செய்யட்டும் ஆண்டவரே. எலிசபெத்துக்கு வெளிப்பட்ட வாழ்த்து தான், ஆனா அந்த வார்த்தை உள்ள இருக்கிற குழந்தையை ஆண்டவரை சென்றடைந்ததே. அது போல ஆண்டவரை இவர்கள் யாரையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் பாரப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கையோடு சுமக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தொடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் ஊழியம் செய்யட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரங்களில் தருகிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.